ஜெபத்தை எடுத்து பேசி வருகிறோம். அதிலும் குறிப்பாக விசுவாச ஜெபத்தை எடுத்து பேசி வருகிறோம். விசுவாசம் ஜெபம் என்பது நம்முடைய தேவைகளுக்காக நாம் தேவனிடத்தில் சென்று நம்முடைய விருப்பத்தை தேவனிடத்தில் பெற்று அனுபவிக்கிறதை விசுவாச ஜெபம் சொல்லுகிறோம். உங்களை ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை கூப்பிடுவானாக, அவர் கர்த்தருடைய நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும் சொல்லும் பொழுது மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணி அந்த வியாதியசனை எழுப்புனது மாதிரி இருக்கும். பாஸ்டர் ஜெபம் பண்ணி அந்த வியாதியசன் எழும்பலை, அந்த வியாதியசன் ஜெபம் பண்ணி தான் அவன் சுகமாகறான். ஏன்னா எடுத்தோடனே சொல்லிட்டாரு, துன்பப்படுகிறவன் ஜெபம் பண்ணுன்ட்டாரு. துன்பப்பட்டது யார்? அந்த ஆளு. அப்புறம் சொல்லிட்டா துன்பப்பட்டா ஜெபம் பண்ணணும், உங்களுக்கு தேவை வியாதிப்பட்டா பாஸ்டரை கூப்பிடுவாரு, பாஸ்டர் என்ன மட்டும் தான் பூசுவார். ஜெபம் பண்ண வேண்டிய வேலை யார் வேலை? ஜெபம் பண்ண வேண்டியது எப்பவுமே உங்களுடைய வேலை தான். அதனால் பாஸ்டர் ஜெபத்தில் வச்சுக்கங்க, அதை காட்டிலும் நீங்கள் ஜெபத்தில் வைக்கிறது நல்லது. அப்படித்தானே? அதுக்குத்தான் வழிகளை சொல்லித்தாரோம். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாச ஜெபத்தை அடுத்து பேசி வருகிறோம். ஒவ்வொரு காரியங்களும் அடுத்து பேசி வருகிறோம். விசுவாசமானது நம்ம எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. எதை எதிர்பார்க்கிறோமோ, எது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறோமோ நம்முடைய எதிர்பார்ப்புக்கு நிச்சயமாக இருக்கிறது. அநேக மக்கள் விசுவாசம் வரும் பொழுது எதை வாழ்க்கையில் காண்கிறார்களோ அப்போ தான் விசுவாசிப்பேங்கிறாங்க. அதை நான் சுகமானதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் அதை பெற்றதுக்கு அப்புறம் நான் விசுவாசிக்கிறேங்கிறாங்க. சர்ச்சுக்கு வர்றோம், என்னைக்கு சுகமாகுதோ அன்னைக்கு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த விதத்தில் விசுவாசம் செயல்படுவது கிடையாது. விசுவாசம் காண்கிற மண்டலத்தில் செயல்படுவது கிடையாது. விசுவாசம் காணக்கூடாத மண்டலத்தில் செயல்படுகிறது. விசுவாசங்கிறது காணக்கூடாவிட்டால் கூட அது ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், ஒரு பொருள் அப்படியே சொல்லலாம். எபிரேயர் 11:1 சொல்லுகிறது இல்லையா, faith is a substance of things hoped for இருக்கும். faith is a substance. சப்ஸ்டன்ஸ்னா என்ன? ஒரு பொருள். இந்த கட்டடம் செங்கலும் சிமெண்ட் வச்சு கட்டப்பட்ட கட்டடம், அதான் இந்த பில்டிங்குடைய சப்ஸ்டன்ஸ். அதே போல நம்ம எதை விரும்புகிறோமோ, எதை எதிர்பார்க்கிறோமோ அதற்கு காணக்கூடாத ஒரு ஆவிக்குரிய பொருளாக இருக்கக்கூடியது விசுவாசம். விசுவாசங்கிறது இல்லவே இல்லைன்னு கிடையாது, காணவே இல்லைன்னு கிடையாது. அது காணக்கூடாத மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இவ்விதமாய் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறோம். ஒருவா சிருஷ்டிப்புன்னு சொல்லும் பொழுது அதை ஒன்றுமில்லாதிலிருந்து ஒன்றை உருவாக்குவதான் சிருஷ்டிப்புன்னு சொல்லுகிறோம். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலை, காண்கிறது இல்லை, காணக்கூடாத ஆவிக்குரிய பொருளாக இருக்கிற விசுவாசம் இருக்கிறது. விசுவாசங்கிறது ஒரு பொருள் இல்லையா? விசுவாசத்தை என்னைக்கு நீங்க கட்டவிழ்க்கிறீர்களோ, கட்டவிழ்த்த உடனே அது செயல்பட ஆரம்பிக்கிறது. எதுவரை செயல்படுகிறது என்றால், உங்கள் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில தீர்த்து முடிகிற வரை இது விசுவாசம் செயல்படுகிறது. நீங்க மட்டும் அதில் ஸ்டெடியா நின்னீங்க என்றால், பிரச்சனையை தீர்த்து முடிக்கிற வரை விசுவாசம் வேலை செய்யும். பொதுவாக விசுவாசத்தை மக்கள் எப்ப பயன்படுத்துகிறார் என்றால், பிரச்சனை வரும்பொழுதுதான் விசுவாச ஜெபம், விசுவாச அறிக்கை, விசுவாச போதனைகள் அப்பதான் அதிகமாக கேட்பாங்க. அது நல்லது கிடையாது. காரியங்கள் வருவதற்கு முன்பாகவே விசுவாசத்தை நீங்க வளர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, சுகமா இருக்கும் பொழுதே தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லிட்டே வந்தீங்கன்னா, ஒருவேளை வியாதியின் அறிகுறிகள் வரும் பொழுது அந்த நேரத்தில் தழும்புகளால் சுகமான இந்த வார்த்தையில நிற்கும் பொழுது உடனடியாக பதில் வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் விசுவாசங்கிறது ஒரு சக்தி, ஒரு ஃபோர்ஸ், காணக்கூடாத மண்டலத்தில் தொடர்ந்து நமக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. புரியுதா இல்லைங்களா? கீழே வாசிப்போம். அதனாலே முன்னோர்கள் எதனாலே? விசுவாசம் மட்டும்தான் தேவனுக்கு முன்பாக நல்ல சாட்சி ஏற்படுத்தி கொடுக்கிறது. சாட்சியாவானுங்கிறாங்க இல்லையா? நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பது கிடையாது. கட்டாயம் கிரியைகள் முக்கியங்க. கிரியைகள் உலகத்துக்கு நற்சாட்சி ஏற்படுத்தி கொடுக்குது. உலகத்தில் வாழுகிறோம், மற்ற மனிதர்கள் மத்தியில் வாழுகிறோம், உலகத்துக்கு நல்ல சாட்சிங்கிறது நம்முடைய கிரியைகள். ஆனால் தேவனுக்கு முன்பாக நல்ல சாட்சிங்கிற நம்முடைய கிரியைகள் கிடையாது. நம்முடைய விசுவாசம் தான் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சியா இருக்கிறது. கீழே வாசிப்போம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினால ஆபேல் காயினுடைய பலிகளில் மேன்மையான பலிகளை செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறான், மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசங்கிறது
செத்து போகவே செத்து போகாது. விசுவாசங்கிறது தொடர்ந்து பேசும். விசுவாசத்தினால ஒரு பலியை செலுத்துகிறான். விசுவாசத்தினால பலியை செலுத்தினபடினால மரித்ததுக்கு அப்புறம் விசுவாசம் பேசுது. விசுவாசங்கிறது தொடர்ந்து செயல்படக்கூடியதுங்க. அதாவது அபிஷேகம் எப்படி தொடர்ந்து செயல்படுவதோ விசுவாசங்கிறது கான்ஸ்டன்டா தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய ஒரு ஆவிக்குரிய சக்தி. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் எலிசா சாகுறார். எலிசா செத்த உடனே ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போறாங்க ஒரு ஊர்ல. அந்த ஊர்ல யாரையோ செத்து போயிட்டாங்க. டெட் பாடியை தூக்கிட்டு அடக்காரம் நடக்குது. அடக்காரம் நடக்கும்போது எதிர்த்தாப்புல எதிரிகள் வந்துட்டாங்க. இவன் அடக்காதனை டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற இடத்துல எதிரிகள் வந்துட்டான். எதிரிகள் வந்த ஜோரில் ஒன்றும் தெரியாம டெட் பாடியை தூக்கி போற வழியில எலிசாவுடைய கல்லறைஞ்சு தூக்கி போட்டு ஓடிட்டான். தூக்கி போட்ட உடனே அவன் எழுந்திருச்சு, அவனும் எழுந்திரிச்சு ஓடிட்டான். என்ன அவன் நின்றுக்கிட்டு இருப்பாங்கிறீங்களா? அவன் விழுந்த உடனே அவனை திருத்துன்னு ஓடிட்டான். செத்ததுக்கு அப்புறமும் எலிசா மேல அந்த அபிஷேகம் வேலை செய்யுது. அதே போலதான் விசுவாசங்கிறது ஒரு நாளும் செத்த நிலையில இருக்கவே இருக்காது. சில நேரத்தில் வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனா தொடர்ந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஃபோர்ஸ் தான் விசுவாசம். கீழே வாசிப்போம். திரும்பி வாசிக்கிற. விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தை குறித்து இங்கே 3 ஆஸ்பெக்ட் பேசுகிறார், 3 காரியங்கள் பேசுகிறார். விசுவாசத்தில் அந்த 3 காரியங்கள் இணைந்தாதான் அற்புதங்கள் நடக்கும். 2 நடந்தா கூட அற்புதம் நடக்காது. 3மே நடக்கணும். அந்த 3 காரியங்கள் இணைந்து நடக்கும் பொழுது அற்புதங்கள் வாழ்க்கையில காணக்கூடியதில் உண்டாக ஆரம்பிக்குது. முதல் காரியம், தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறான். முதல் காரியம், தேவன் உண்டென்றா எந்த சூழ்நிலைக்குள்ள போகிறனோ அதற்கு அவர் தேவனாய் இருக்கிறார், அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தை விசுவாசிக்கிறோம். அதான் முதல் காரியம். நல்லா கவனிங்க. அதனாலதான் தேவனை குறித்த காரியங்களை அதிகமாக கேட்கணும். கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் இருக்கு. சுகத்தை குறித்து கேள்விப்படணும், வெற்றியை குறித்து கேள்விப்படணும், நல்வாழ்வை குறித்து கேள்விப்படணும், தேவன் சுகமாக்குற தேவன் கேள்விப்படணும், தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் கேள்விப்படணும், தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தன் கேள்விப்படணும். எதை கேள்விப்படுகிறோமோ கேள்விப்படும் பொழுது அந்த சூழ்நிலைக்குள்ள போகும் பொழுது அந்த சூழ்நிலையில அவர் தேவனாய் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். அப்ப முதல் காரியம், தேவன் உண்டென்று விசுவாசிக்க. நல்லா கவனிங்க. ரட்சிப்பை உதாரணமா வச்சுங்க. ரட்சிக்கப்படுவதற்கு பிரதானமான காரியம் தேவன் ஒருவர் இருக்கிறான்னு விசுவாசிக்கணும் இல்லையா? தேவன் ஒருவர் இருக்கிறான்னு விசுவாசித்தால் மட்டும் ரட்சிக்கப்பட முடியுமா? முடியுமா? நிச்சயம் முடியாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவர் உண்டென்று நம்புகிறாய், நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குறது இருக்கு. அப்ப தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசு விசுவாசிக்குதா? பிசாசு ரட்சிக்கப்பட்டுச்சா? ரட்சிக்கப்படல. அப்ப தேவன் ஒருவர் இருக்கிறார், ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், இயேசுநாதர் இருக்கிறார். நான் காலையில் எந்திரிச்சு ஏசப்பான் தான் எந்திரிப்போம். அதனால நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. அது விசுவாசத்துடைய ஒரு ஆஸ்பெக்ட் இல்லையா? ரொம்ப பேர் சொல்றாங்க இல்லையா, நாங்களும் ஆண்டவர் தான் சொல்றாங்க, நாங்களும் ரட்சிக்கப்பட்டுருவோம். அது ஒரு காரியம் தான். ஏன்னா பிசாசும் அவரை ஆண்டவர் சொல்லுது. 2வது காரியம், அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்கள் விசுவாசி. 2வது காரியம், அவரை தேடணும். தேடணும்னா அவர்கிட்ட வரணும். அவர்கிட்ட வரணும். உங்க வாழ்க்கையை அவரை சுற்றி அமைக்கணும். அவரை ஆண்டவர் என்று, ரட்சகர் என்று அவரை அங்கீகரித்து அவரை அக்னாலஜ் பண்ணி வாழணும். இது 2வது காரியம். புரியுதா இல்லைங்களா? 3வது காரியம், அப்படி வரும் பொழுது எதற்காக வருகிறோமோ அதற்கு அவர் பலன் தருகிறார் என்று விசுவாசிக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே ரொம்ப பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டோம்னா அது அன்னைக்கு தான் தெரியுங்கிறாங்க. அப்படின்னா அவங்க விசுவாசத்தில் இல்லை. நான் ஒரு பையன்கிட்ட கேட்கிறேன், பில்லிகிரகாம் ரட்சிக்கப்பட்டிருக்காராப்பான்னா அது அவருக்கு தான் தெரியுங்கிறான். அவருக்கு தெரியுங்கிறோம்ல, அன்னைக்கு தான் தெரியும். அப்ப எல்லாம் அவங்களுக்கு என்னன்னா எதுவுமே நிச்சயம் கிடையாது. விசுவாசங்கிறது பிரசன்ட் ரியாலிட்டி. எதற்காக வருகிறீர்களோ அதற்கு தேவனாய் இருக்கிறார் என்று அறிகிறீர்கள். அவரை சுற்றி அந்த சூழ்நிலையில கொண்டு வரீங்க. உங்க வாழ்க்கையை அவரை சுற்றி அமைக்கிறீங்க. அமைக்கிறது மட்டுமல்ல, எதை தேடி அவரிடத்தில் வந்தீர்களோ அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில் அது மையமா இருக்கிறது என்பதை அங்கீகரிக்கிறீர்கள். சொன்னதை விளங்குதா இல்லைங்களா? விசுவாசங்கிறது
உடனே நமக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய சக்தி. இது மூணு. ரட்சிப்புக்கு முதல் காரியம் தேவன் இருக்கிறார், தேவனிடத்துல வரணும், அவர் ஆண்டவரை அர்ச்சகராக ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் வாழணும். புரியுதா இல்லைங்களா? அந்த விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துகிறதுன்னு சொல்லுது. எத்தனை பேர் தேவனை பிரியப்படுத்த நினைக்கிறீங்க? எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமா வாழ்றீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறீர்கள்? காணோம். எல்லாருக்கும் தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும்ங்கிற ஒரு விருப்பம் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா எல்லாருக்கும் நான் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ரீதியில வாழ்கிறேனா என்று கேட்டோம் என்றால் அது சந்தேகமா தான் இருக்கு. நல்லா கவனிக்கிறேங்க. ஒருவர் என் மேல பிரியமாய் இருக்கிறார் என்று அறிந்தீர்கள் என்றால் தான் அவரோட உங்களால் உறவு வைத்துக் கொள்ள முடியும், ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியும். உங்க மேல ஒரு பிரியமா இல்லை அப்படின்னு உணர்வு வந்தது என்றால் அவரோட சமூகத்துக்குள்ளே உங்களால் போக முடியாது. சமூகத்துக்குள்ள போக முடியாது மட்டும் கிடையாது, தைரியமாக விசுவாசித்து அவரிடத்தில் கேட்டதை பெற்றுக்கொள்ள முடியுங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வராது. புரியுதா? யார்கிட்ட போவோம்? யார் என் மேல பிரியமா இருக்கிறார்களோ அவருடைய சமூகத்துக்குள்ள தான் போவோம். அவரிடத்துல போகும் பொழுது நான் கேட்டதை அவர் கொடுப்பாருங்கிற தைரியமும் அந்த திட நம்பிக்கை உண்டாக ஆரம்பிக்கும். அப்ப முதல் காரியம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவன் என் மேல பிரியமா தான் இருக்கிறார் என்பதை நீங்க நிறுத்த வேண்டிய இரண்டாவது காரியம். நீங்க விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ உங்கள் ஒவ்வொரு மேலும் தேவன் பிரியமா இருக்கிறார். எல்லார் மேலையும் அந்த உணர்வு இல்லை என்றால் ஜெபத்துல தைரியம் வராது. தைரியமாக ஒரு இடத்துல போய் கேட்டு வாங்க முடியுங்கிற அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் தேவனை நீ பிரியப்படுத்தி வாழுகிறாயா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பேராமீட்டர் மாதிரி வச்சிருக்காங்க. நான் இவ்வளவு செய்கிறேன் அதனால தேவன் என் மேல பிரியமா இருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு விசுவாசிட்ட போய் நீங்க தேவனுக்கு பிரியமா நடக்கிறீங்களா, தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறாரான்னு கேட்டா, ஆமா தேவன் மேல பிரியமா இருக்கிறார். காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், 2 மணி நேரம் முழங்கால நிற்கிறேன், 4 மணி நேரம் பைபிள் படிக்கிறேன், ஒழுங்கா சபைக்கு போவேன், ஒழுங்கா தசமா கொடுப்பேன், ஒழுங்கா ஆவிக்குரிய காரியங்களுக்கு எல்லாம் செய்வேன், என் மேல தேவன் பிரியமா தான் இருக்கிறார். இப்போ தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறார் என்பதை உங்களுடைய கிரியைகளை வைத்து எடை போடும் பொழுது நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும். என்ன உணர்வு என்றால், தேவன் என் மேல பிரியமா இல்லைங்கிற உணர்வு கொஞ்ச நேரத்தில் வந்துடும். நல்லா கவனிங்க. உங்கள் கிரியைகளால தான் தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறார் என்று நீங்க அறிந்தீர்கள் என்றால் உங்கள் கிரியைகள் ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக பூர்ணமான மார்க்கை ஏற்படுத்தி கொடுக்காது. என்னைக்கு கிரியைகளின் அடிப்படையில் தேவன் மார்க் வாங்கலாம் நினைச்சீங்களோ அன்னைக்கு பிசாசுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் டோரை ஓபன் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். முதல் வசனம் வாசிங்க, 5வது வசனம். நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான காரியத்துக்குள்ள கொண்டு போறேன். 5வது வசனம், எபிரேயர் 11:5. விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆதாமுடைய 7வது ஆளு, ஆதாமுக்குலேருந்து அந்த ஜெனரேஷன்ல 7வது ஆளு இந்த ஏனோக்கு. ஏனோக்கு 365 வருடம் இருக்கிறார். மரணத்தை சந்திக்காமல் தேவனால் மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவருடைய மகன் மெத்துசலா 969 வருஷம் இருக்கிறார். கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவனாலே சாட்சி பெற்றான் இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் இடைபடுகிறார், அற்புதங்கள் செய்கிறார். அவன் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்யும் பொழுது நம்முடைய மனதில் அந்த மனிதனை பார்த்து வருகிறக்கூடிய முதல் காரியம், இவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழுகிறார் என்றால் அவர் என்ன செய்தார்? அதான் நம்மளோட மனதில் முதல் வரக்கூடிய கேள்வியா இருக்கு. தேவன் இவரை இவ்வளவு அற்புதமா பயன்படுத்துகிறாரு, இவ்வளவு மகத்துவமான விதத்தில் தேவன் இவரோ இடைபடுகிறாரு அப்படின்னா இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் என்ன செய்திருக்கணும்? அப்படிதான் மனதில் வரக்கூடிய முதல் கேள்வி வருகிறது. தேவன் ஒரு மனிதன் மேல பிரியப்படுகிறார் என்றாலே நம்முடைய மனதில் வரக்கூடிய முதல் எண்ணம் என்னதென்றால்,
எதே தேவனுக்கு பிரியமா, எதே ஒரு கிரியை, ஒரு செயலை அவர் செய்திருக்கிறாருங்கிற எண்ணம் தான் மனதில் ஆழம். அவர்கள் நல்லா கவனிங்க. ஒரு தேவ மனிதன் இருக்கிறார், அற்புதங்களையும் அடையாளங்களையும் மகத்துவங்களையும் அவர் மூலமா தேவன் செய்கிறார்னு வச்சுங்க. அவர் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து விட்டார்னு வச்சுங்க. பாவத்தில் விழுந்து விட்டார், பாவ வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு இடத்த சிக்கிட்டார். பாவம் சொல்லும் ஏதோ ஒன்று பொய் சொல்றாரு, அது கூட பாவம் தான். பணத்தில் சுத்தமா இல்லை, ஏதோ ஒரு காரியம் சிக்கிட்டார்னா மக்கள் மனதில் முதல் வரக்கூடிய கேள்வி என்னன்னா, நாள் இப்படிப்பட்ட ஆளா இருக்காரு, சரியில்லையே, அப்படின்னா இவர் மூலமாக நடந்த அற்புதங்கள்லாம் அது தேவனால் வந்தது கிடையாது அப்படிங்கிற எண்ணம் முதல்ல மக்கள் மனதில் வருது. நல்லா கவனிங்க. தேவன் ஒரு நாள் அழுக்கான பாத்திரத்தை பயன்படுத்த மாட்டாரு. ஏன்னா இருந்தாலும் இவ்வளவு அழுக்கா இருக்காரு, இவ்வளவு சரியில்லை, அப்ப இந்நாள் மூலமாக அற்புதங்கள் நடந்தது தேவனால் வந்ததல்ல, அது ஒரு வஞ்சிக்கிற ஆவி அப்படின்னு மக்கள் மனதில் என்ன வருது. நல்லா கவனிங்க. மக்கள் மனதில் கிறிஸ்தவத்தில் பிரபல்யமா வரக்கூடிய என்ன என்னென்றால், ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பரிசுத்தமா வாழுகிறாரோ, எந்த அளவுக்கு நற்கிரிகளை செய்கிறாரோ, எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா வாழுகிறாரோ அந்த அளவுக்கு தேவன் அவருக்கு எக்ஸ்ட்ரா பவர், எக்ஸ்ட்ரா அபிஷேகம், எக்ஸ்ட்ரா விசுவாசத்தை கொடுத்து தேவன் அவரை நடத்துவார் என்கிற எண்ணம் ஆள் மனதில் பதியுது. என்ன எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கிறது? அவருடைய கிரிகளை மட்டும் சார்ந்து இருக்கிறதுங்க எண்ணம் மக்கள் மனதில் ஆழமா இருக்கிறது. கேத்தரின் குல்மன் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஒரு பயங்கர ஒரு விசுவாச லேடி. 1970-80 அன்னைக்கு இருக்கிற தேச நாட்களில் உலகத்தை கலக்கின லேடி. பல அற்புதங்கள் அந்த அம்மாவுடைய மீட்டிங் நடக்கும். கேத்தரின் குல்மானை குறித்து அந்த அம்மாவுடைய பர்சனல் லைஃப்பை பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும் கோவப்படும், எல்லார் மேலே கோவப்படும், எல்லார் மேலே எரிஞ்சு விழும், ஒரு டென்ஷன் பார்ட்டி. அப்படிப்பட்ட லேடியை தான் தேவன் பயன்படுத்தினார். நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், ஒரு மனிதன் வாழ்க்கையில் கிரியை இல்லைன்னா அவன் மேல தேவன் பிரியமா இருக்க மாட்டார். அழுக்கான பாத்திரங்களை தேவன் பயன்படுத்துவது கிடையாது அப்படிங்கிற எண்ணம் வருது. அழுக்கான பாத்திரங்களை தேவன் பயன்படுத்துவது கிடையாது என்றால் தேவனுக்கு எந்த பாத்திரமும் கிடையாது. தேவன் யாரையும் பயன்படுத்த முடியாது. நானும் அழுக்கான பாத்திரம், எல்லாருமே. நீங்க கிரியின் அடிப்படையில் தேவன்கிட்ட வந்து அந்த கிரிகள் தேவனுக்கு பிரியப்படுத்த நினைச்சீங்கன்னா அந்த கிரிகளே உங்களை தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லைங்கிற எண்ணத்தை கொஞ்ச நேரத்தில் கொண்டு வந்துடும். நல்லா கவனிங்க. அழுக்கா இருக்கக்கூடாது பாஸ்டர், கரெக்டாக தான், 100க்கு 100 யாரும் பெட்டர் கிடையாது. ஆனால் நான் 65% பெட்டராக இருக்கேன், நீங்கள் 35% இருக்கீங்க, உங்களை காட்டில் நான் 65% இருக்கேன். 35% இருக்கிற காட்டிலும் 65% இருக்கிற ஆண்டவர் பயன்படுத்துவார். கவனிங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நெடுமுழங்காலே நிற்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நற்கிரிகள் செய்கிறீர்களோ, எந்த அளவுக்கு 4 பேர் கைப்பிரதி கொடுக்கிறீர்களோ, அதன் அடிப்படையில் உங்க தேவன் கிரிகளை பார்த்து தேவன் உங்க மேல பிரியமா இருப்பார் நினைக்கும் பொழுது நீங்க உங்களுக்கு கிரிகளை சார்ந்து வாழுகிறீர்கள், இரட்சகரை சார்ந்து வாழவில்லை. உங்கள் மேல தேவன் பிரியமா இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு கிரிகள் இரட்சகரா, இரட்சகர் இரட்சகரா? இரட்சகர் தான் இரட்சகர். எல்லாம் கவனிங்க. இந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் அநேகருக்கு வந்து தேவன் மேல பிரியமா இல்லைங்கிற உணர்வு வருகிறபடினால கேட்டதை தேவனிடத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்கிற நிச்சயம் மக்களுக்கு இல்லை. என்ன நல்லா போயிட்டே இருக்காங்க, நல்ல கற்கரி தான் செய்யறாங்க, திடீர்னு ஒரு கெட்ட சம்பவம் செஞ்ச உடனே என்ன வருதுன்னா அவ்வளவுதான், ஜெபம் முடிஞ்சு. ஏன்னா அவங்க தேவன் தன் மேல வைத்திருக்க பிரியத்தை எதில் வச்சு நிற்கிறாங்கன்னா அந்த கிரிகள் தான். நீங்க தப்பே செய்யலையா? தப்பே செய்யலையாங்க? தப்பே செஞ்சீங்க. 8 மணிக்கு சர்ச்சுக்கு வர ஆள் 8:05 வந்தா என்னதுங்க? 9:05 வந்தா அப்ப நீங்க தவறே செய்யலன்னு சொல்லவே முடியாது. உடனே உள்ள வரும்பொழுது ஐயோ 9:05 வந்துட்டமே குற்றவாளின்னு நினைக்க வேணாம். தேவன் உங்களை பிரியமா தான் பார்க்குற. நல்லா கவனிக்கிறோம். ஏனாக்கு குறித்து பேசும்போது வசனம் வாசிக்க நல்லா கவனிங்க. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றான். தேவன் அவனை பார்க்கும்போது பிரியமானவன் என்று பார்க்கிறார். தேவனுக்கு பிரியமானங்கிற உணர்வு அவனுக்குள்ளும் இருக்கிறது.
அது மட்டுமல்ல, ஏனோக்கு எல்லா இடத்துலையும் போய் நான் தேவனுக்கு பிரியமானவன் சாட்சி சொல்லியிருக்கான். சாட்சின்னா என்னதுங்க? சொல்லணும், வாயை திறந்து சொல்லியிருக்கான். புரியுதா இல்லைங்களா? நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறீங்கன்னு கேட்டோம்னா, நான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றேன்னா தேவதூஷணம் பண்றாரு பாருங்க. மக்களுக்கு வந்து யார்ட்டையும் சொல்லிட முடியாது தேவன் என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்குன்னா உடனே மறு நிமிஷம் எதை பார்ப்பாங்க? என்ன கிரியை செய்கிறாரு, அப்படி நீங்க என்ன செய்கிறீங்க? அதான் முதல் கேள்வி வரும். நல்லா கவனிங்க. அவன் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தான் என்று தேவனால் சாட்சி பெற்றான். அது அவனுக்கு எதை ஏற்படுத்தி கொடுத்தது? மரிக்காமல் பரலோகம் போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. நல்லா கவனிங்க. உங்களுக்கு அது சுகமாக மாறும், உங்களுக்கு அது வெற்றியா மாறும், உங்களுக்கு ஜெயமாக மாறும். உங்க வாழ்க்கையில நீங்க எதை விரும்புகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில அது கன்வெர்ட் கொடுக்கப்படும். எது? நான் தேவனுக்கு பிரியமா தான் வாழுகிறேங்கிற எண்ணம். நம்ம பேர் ஏன் தேவன் தைரியமா போக முடியல தெரியுமா? தேவன் சுகமாக்குறாரா? தேவன் அற்புதம் செய்கிறாரா? கவனிக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு நல்ல வீடு கட்டி கொடுப்பாரா? தேவன் மரித்தோரை எழுப்புவாரா? எத்தனை பேர் மரித்தோரை எழுப்புவார்னு விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இந்த நேரத்தில் ஒரு ஆள் செத்துட்டாரு வச்சுக்கோங்க, சாக மாட்டாரு, ஒருவேளை நீங்க வந்து ஜெபம் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. மரித்தோரை தேவன் உயிர்ப்பிப்பார்னு விசுவாசிப்பீங்க. ஆனா உங்களை பண்ண சொன்னா நீங்க பண்ண மாட்டீங்க. ஏன் பண்ண மாட்டீங்கன்னா, பாஸ்டர் கூப்பிடுவோம். என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஜெபம் பண்ணா நடக்காது, பாஸ்டர் ஜெபம் பண்ணா நடக்கும். ஏன் அந்த எண்ணம் வருதுன்றால், என்னை பத்தி தெரியதை காட்டிலும் உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதான் பிரச்சனை. புரியுதா இல்லைங்களா? பெரிய பிரச்சனை என்னன்னா, என்னை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ உங்களுக்கு கிரியை சில நேரத்தில் சரியில்லை. நம்ம ஜெபம் பண்ணா எப்படி சுகமாகும்? இப்ப உங்க விசுவாசம் எதை சார்ந்திருக்கு என்றால், உங்களுக்கு கிரியில தான் சார்ந்திருக்கு. அதனாலதான் நிறைய நேரத்தில் விசுவாசம் வேலை செய்யல. விசுவாசம் கிரியைக்கு அப்பாற்பட்டதுங்க. விசுவாசம் முழுக்க முழுக்க தேவனை மட்டும் சார்ந்தது. உங்களுக்கு கிரியை சார்ந்து தேவன்ட்ட வந்தீர்கள் என்றால், அந்த கிரியே உங்களுக்கு விசுவாசத்தை கொலை செஞ்சிடும். பேதர் தண்ணியில் நடக்கிறார். ஆண்டவர் வர்றார், காற்றும் கடலும் கொந்தளிக்குது. ஆண்டவர் வரும் பொழுது பேதர் சொல்றான், ஆண்டவர் அது நீரையானால் நானும் நடப்பதற்கு நீ உத்தரவு கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், வான்ட்டார். வான்னு சொன்ன உடனே நடந்து போறான். தண்ணியில் நடக்கிறாங்க. தண்ணியில் நடக்கும் பொழுது, நான் மடிந்து போகிறேன், நீ காப்பாற்றுன்னு கத்துறான். யாரை நோக்கி கத்துறான்? ஆண்டவர் நோக்கி கத்துறான். ஆண்டவர் நோக்கி கத்துறான்னா, போட்ல இருக்கிறவங்களை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டான்னு அர்த்தம். போட்டுக்கு பக்கத்திலே விழுந்துட்டான்னா ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்க மாட்டான், போட்ல இருக்கவங்களை பார்த்து கேட்டிருப்பான். அப்படித்தானே? அப்ப போட்டை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டான். நிறைய நடந்துட்டாங்க. அவன் ஆண்டவர் பக்கத்தறிந்து வந்துட்டான். ஆண்டவரை கேட்கிறான். பக்கத்துல இருக்க யாருன்னு பார்த்தா ஆண்டவர் தான் இருக்காரு. உடனே ஆண்டவரும் ஓடி வந்து தூக்கல, கையை நீட்டி தூக்குறார் என்றால் எதுவரை நடந்து வந்திருக்கான்? இவ்வளவு தூரம் நடந்துட்டான். ஒரு கை நீட்ட தூரம் வரை நடந்து வந்துட்டாங்க. ஆண்டவர் ஏன் விசுவாசியாமல் சந்தேகப்பட்டாயினார்? ஏன் அவனுக்கு சந்தேகம் வந்தது? நல்லா கவனிங்க. ஏன் விசுவாசம் அவன்கிட்ட குறைஞ்சி? ஏன் குறைஞ்சுன்னா, முதல்ல அவனால் நடக்க முடியாது, நடக்கக்கூடிய அளவுக்கு நான் நல்லவன் கிடையாது, என் நற்கிரியிலே சார்வதற்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு ஆண்டவரை மட்டும் நம்பி போனா விசுவாச வேலை செஞ்சு இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம்ல, அப்போ நம்ம கில்லாடியா தான் இருக்கணும். அப்படி கிரியில நம்பின உடனே விசுவாசம் குறைஞ்சிருச்சு. அப்படியே இன்னைக்கு நிறைய பேர் ஏன் விசுவாச வேலை செய்யல, அற்புதம் நடக்கலன்னா முழுக்க கிரியில நம்புவாங்க. தேவனுக்கு பிரியமா இருக்கியா? எவ்வளவு ஜெபம் பண்றேம்மா? நீ இப்படி நடந்தா கர்த்தர் உனக்கு என்ன அற்புதம் செய்வாரு? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்ன? இதெல்லாம் சொல்லணும். நீங்க செய்யற எல்லாமே நல்ல காரியம். கட்டாயம் ஜெபிக்கணும், கட்டாயம் வேதம் வாசிக்கணும், கட்டாயம் சபைக்கு வரணும், கட்டாயம் சபைக்கு நேரத்துக்கு வரணும். இதெல்லாம் நற்கிரிகள். இது தேவனிடத்துல எந்த ஸ்கோரையும் வாங்கி கொடுக்காது, உலகத்துல ஸ்கோர் வாங்கி கொடுக்கும். புரியுதா இல்லைங்களா? ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். ஏனோக்கு நிச்சயமா பரிசுத்தமான வாழ்க்கை தான் வாழ்ந்தான், அது எந்த சந்தேகமும் கிடையாது.
ஆனா ஏனோக்கு தன் பரிசுத்தத்தை நம்பி வாழ்ந்தான் என்றால் அவன் பிசாசுக்கு இரையாயிருப்பான். என்னைக்கு உங்க கிரிகளை நம்புகிறீர்களோ அன்னைக்கு பிசாசுக்கு டோர் ஓபன் ஆயிரும். புரியுதா இல்லையாங்க? கிரிகளை நம்பாதீர்கள். இரட்சகருடைய தயவு, இரக்கம், அனுகூலம், ஒத்தாசை நம்பினீங்கன்னா அவரை நம்பி விசுவாசம் அவர்தான். விசுவாசம் வேலை செய்யும். விசுவாசத்துக்கு துவக்கமும் முடிவும் யார்? கர்த்தர். நல்லா கவனிங்க, நான் யாருக்கு பேசுறேன் என்றால் பாவத்திலே வாழுகிற ஆணுக்கு பேசல. அதனால முதல் கேள்வி கேட்டேன், எத்தனை பேர் தேவனை பிரியப்படுத்த விரும்புறீன்னு கேட்டேன். இது பாவத்தில் வாழுகிற மனிதனுக்கு நான் பேசல. தேவனை பிரியப்படுத்தி தேவனுக்காக வாழ வேண்டும் நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரே, இனிமே பாவம் செஞ்சிட வேண்டிதான், அந்த ஆளுக்கு நான் பேசல. சாப்பிட்றோம், டெய்லி சாப்பிட்றீங்களா? ஒருவேளை சாப்பிடல செத்து போவீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு, கதை முடிஞ்சு, ஜீவன் போச்சு அப்படிம்பீங்களா என்ன? ஒருவேளை சாப்பிடாது நம்மளை உயிரை பறிக்காது. மூச்சு விடணும் இல்லையா? நம்மளால ஒரு 5 நிமிஷம் தம் கட்ட முடியுமா? அட்லீஸ்ட் 3 நிமிஷமா தம் கட்ட முடியாதா? அன்னைக்கு ஒரு ஏரியாவுக்கு போனேன், அந்த ஏரியாவில் ஒரு கரவாடு சுட்டாங்க. இவ்வளவு கேவலமான ஒரு கரவாட்டு நாத்தத்தை நான் என்னையும் பார்த்ததில்லை. ஐயோ, உள்ள இருக்கிற குடலை வெளியே இழுக்குது, இது பயங்கரமான நாத்தம். ஒரு 3 நிமிஷம் மூச்சு அடக்கிக்கிட்டு ஓடிட்டேன் அப்படியே. இப்போ நான் மூச்சு விடவும் இல்லை, மூச்சு இழுக்கவும் இல்லை. ஒன்றும் செத்து போயிட்டேனா? சாகல, இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு தான் இருக்கீங்க, ஆண்டவர் பிரியமாக தான் வாழ்றீங்க. ஏதே ஒரு இடத்துல தவறி விட்டீர்கள் என்றால் ஆண்டவருடைய கோபம் உங்க மேல வந்துருச்சு, தண்டனை வந்துருச்சு, ஜெபத்துக்கு பதில் போயிருச்சு என்று நினைக்கிறது தவறு. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதுனால சாகாத மாதிரி ஒருவேளை சின்ன தவறு செஞ்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை தண்டிச்சுறதோ அப்படி ஆக்கினிக்குள்ளோ போட்டுறதே கிடையாது. சொன்னது விளங்குதா? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்றால் தொடர்ந்து அந்த விசுவாச நிலையிலேயே தொடர்ந்து ஓடுறதுக்காக தான் சொல்றேன். 2 பேர் பரலோகத்துக்கு போகப்பட்டாங்க. ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று சாகாமல் பரலோகமானது. எத்தனை பேருங்க? 2 பேர். ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. சரிதானே? கிரிகளை மட்டும் நம்பி கிரிகள் தான் தேவனுக்கு முன்பாக நான் பிரியமா இருப்பதற்கு வழிவகுக்கிறது நினைச்சீங்கன்னா சரி. ஏனோக்கை பத்தி ஒன்றும் சொல்லலை, என்ன செஞ்சான்னு சொல்லலை. ஏனோக்கை பத்தி நிறைய எழுதலை. எலியாவை குறித்து நிறைய எழுதியிருக்கு பைபிள். எலியா பரலோகம் போனாரா சாகாம? எலியா முதல்ல சீன்ல வரல, கவனிங்க. ஆகாபுக்கு முன்பாக சொல்றார், என்னுடைய வார்த்தையின்படி இல்லாமல் தேசத்துல மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்லுகிறார். 3 வருஷம் மழையும் பனியும் இல்லை. தேவனை நம்பி வாழுகிறார். அந்த கேரித்த ஆற்றங்கடலை தங்கியிருக்கிறார். அப்புறம் அந்த சாரிபாத்து விதை வீட்டில் இருக்கிறார். 3 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொல்றார், கர்ம மலையில உன்னை இஸ்ரேல் மக்கள் காமிங்கிறாரு. 850 பேர் பாகால் தீர்க்கதரிசி, இவங்கெல்லாம் தேசமே நிக்குது. சிங்கிள் ஆனா நின்று முழு தேசத்திலையும் கர்த்தரே தேவன் என்று நிரூபிச்சு காமிக்கிறார். அந்த பலிபீடத்தை கட்டி வானத்திலிருந்து கர்த்தாவே இறங்கும் சொல்ல அக்கினி இறங்குது. 850 பேரை வெற்றார் தனியாளா. எல்லாம் கவனிங்க. இது 18ஆம் அதிகாரம். 19ஆம் அதிகாரத்தில் இவர் ஒரு இடத்துல நிற்கிறார். நின்ன உடனே எசபேல் சொல்லுகிறார், நாளைக்கு காலையில் உன்னை கொன்றுவேங்கிறார். உடனே உயிருக்கு பயந்து ஓடுறார். 17ஆம் அதிகாரத்திலும் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிற எலியா வேற, 19ஆம் அதிகாரத்தில் இருக்க எலியா வேற. 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் எலியா தன் கிரிகளை நம்பவே இல்லை. முழுக்க தேவனுடைய தயவையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஆற்றலை நம்பி வாழ்ந்தார். விசுவாசம் வேலை செய்து 850 வேலை செஞ்சாச்சு. சென்னை லாங்குவேஜ் இது, செஞ்சிருவோம்லங்கன்னா 850 வேற காலி பண்ணிட்டான். தேசமே கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரே தேவன் அறிக்கையிட்ட உடனே அவனோட மனதில் ஒரு எண்ணம் வருது, நம்ம முன்னோர்களை காட்ட நல்லவே இருக்க. அந்த எண்ணம் வந்துருச்சுங்க அவனுக்குள்ள. அப்ப அப்படியே சொல்றாங்க, இது என்ன வந்துருச்சுன்னா, இது வரைக்கும் யாரும் சரியில்லை, நம்ம ஒருத்தன் தான் சரி. அந்த எண்ணம் வந்த உடனே விசுவாசம் வேலை செய்ய வந்துருச்சு. என்னைக்கு உங்களுக்கு கிரிகளை சார்ந்து இதான் தேவன்ட்ட ஒரு ஸ்கோரை பெருன்னு நினைக்கிறீர்களோ அற்புதம் ஸ்டாப் ஆயிரும். புரியுதா இல்லையா? ஆண்டவர் சொல்றார் 3 வேலை செய்ய சொல்றார். வாசிங்க, கவனிங்க. இன்னொரு காரியத்துக்குள்ள கொண்டு போறேன். பொறுமையை பத்தி தான் பேசுறோம். யாவருக்கா? 1 ராஜாக்கள் 19, 15, 16 வசனங்கள் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19,
15-16 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகி யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெக்காலா ஊரான சாப்பாத்தின் ஊரானாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. 3 வேலையை செய்ய சொல்றார். முதல் காரியம், ஆசைகளை சீரியாவின் மேல அபிஷேகம் பண்ணணும். நிம்சியின் குமாரன் யெகூவை இஸ்ரவேல் மேல அபிஷேகம் பண்ணணும். 3வது காரியம், இவனுடைய ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணணும். 3 காரியம். அதுக்கப்புறம் 10 வருஷம் உயிரோடு இருக்கிறார் இவர். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துல அவர் செஞ்சது ஒண்ணே ஒன்று தான் செஞ்சார். ஆண்டவர் சொன்னது 3, அவர் செஞ்சது 1. அந்த எலிசாவை மட்டும் அபிஷேகம் பண்ணினார், ஆசைகளையும் அபிஷேகம் பண்ணல, யெகூவையும் அபிஷேகம் பண்ணல. இவங்க 2 பேரையும் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலையும் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்திலையும் எலிசா வந்து பண்ணுவார். இந்த 2 பேரையும் ஆண்டவர் சொன்னது நீ பண்ணினாரு. 10 வருஷம் ஆண்டவருடைய பேச்சை கேட்காமையே, கீழ்ப்படியாமலேயே, அந்த 2 பேரையும் அபிஷேகம் பண்ணாமையே, எந்த கிரியை செய்யாமே பரலோகம் போயிட்டாருங்க. நான் சொன்னது விளங்குதா? கிரியினால்தான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். கிரியை தான் தேவனுக்கு முன்பாக ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்துன்னு நினைச்சீங்கன்னா, எலியா செஞ்ச நற்கிரியை என்ன? 19ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே செய்யல. தேவன் மேல பிரியமா இருக்கிறாரா? பிரியம் நல்லா கவனிங்க. பரிசுத்தமா வாழணுமா? கட்டாயம் வாழணும். தூய்மையா வாழணுமா? இதுல எந்த மாறுதலும் கிடையாது, கட்டாயம் வாழணும். ஆனா இதெல்லாம் வேர் கிடையாது, இதெல்லாம் கனிகள். வேர் என்பது தேவனை மட்டும் பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. சில நேரத்தில் தோல்வி அடைஞ்சா கூட கிரியிலே பார்க்காமல் தேவனை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா அதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. எனக்கு பத்தி சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவனால் சாட்சி பெற்றான். அடுத்த வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எது விசுவாசம்? தேவனை மட்டும் சார்ந்து இருக்கிறது விசுவாசம். லூக்கா 22 ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுரு, சாத்தான் உன்னை புடமிடுவதற்கு என்னிடத்தில் அனுமதி கேட்டான். வசனம் வாசிக்க. லூக்கா 22 31 32 வசனங்கள். லூக்கா 22 31 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே. சீமோனே சீமோனேன்னா என்ன அர்த்தம்? சீமோன் இதை தப்பு பண்ணிட்டார்னு அர்த்தம். வேதத்தில் எப்பெல்லாம் ஆண்டவர் 2 தடவை பேர் சொல்றாரோ அப்ப அவன் தப்பு பண்ணியிருக்கான்னு அர்த்தம். தெரியுமா? ஒரு தடவை சொன்னா தப்பு கிடையாதுங்க. 2 தடவை சொல்றான்னா அவன் எதை தப்பு பண்ணிட்டான்னு அர்த்தம். மார்த்தா மார்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்த்தா செஞ்சது சரியில்லைன்னு அர்த்தம். சவுலே சவுலே அப்படின்னா என்ன அர்த்தம்? சவுல் போயிட்டு இருக்கிறது தப்புன்னு அர்த்தம். இங்க 2 தடவை செய்யறான்னா எதை தப்பு பண்ண ஆரம்பிச்சான்னு அர்த்தம். ஆண்டவர் அதாங்க அன்புங்க. ஆண்டவர் அப்ப நேரத்துல கடிந்து கொள்றது கிடையாது, அந்த அன்பு தான் மனிதனை மாத்துது. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கொட்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்துங்கிறார். சாத்தான் புடமிடுகிறதுக்கு உன் வாழ்க்கையில் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன் டோர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, அப்பதான் சொல்றான், யார் காட்டி கொடுத்தா கூட நான் காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். என்னைக்கு தன் கிரிகளை நம்பினானோ அன்னைக்கு சாத்தான் உள்ள வேலை செய்வதற்கு டோர் ஓப்பன் ஆகுது. ஆண்டவர் சொன்னாரு, நீ தோத்தா கூட பரவாயில்ல, உன் கிரிகள் தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, விசுவாசம் ஒளிஞ்சு போவானாங்கிறார். விசுவாசங்கிறது கிரியை இல்லை, தேவனை நோக்கி பார்க்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலையும் தேவன் தான் ஆதாரமா இருக்கிறார், தேவன் தான் பதிலா இருக்கிறார், என்னுடைய பரிசுத்தமா இருக்கிறார், சுகமா இருக்கிறார். தேவனை மட்டும் பார்த்து வாழுகிறது விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஜெபித்த உடனே பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறீங்க, பெற்றுக்கொள்வதற்கு அளவு எடுக்கும், கட்டாயம் எடுக்கும். ஒரு செகண்ட் ஆனா கூட என்னது? ஒரு செகண்டுக்கு ஒரு அளவு. 2 செகண்ட் ஆச்சுங்க. 2 செகண்டுங்கிறது என்னது? ஒரு பீரியடு.
நிச்சயமாகவே ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ங்கிறது கட்டாயம் உண்டு. எவைகளை ஜெபத்திலே கேட்டுக்கொள்வீர்களோ பெற்றுக்கொள்கிறேன் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுதுங்கிறது அந்த கால இடைவெளி. அந்த கால இடைவெளியில் பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறீங்க. கால இடைவெளி போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஏதே ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, தேவனுக்கு பிரியம்லாம் ஒரு வேலை செஞ்சிட்டீங்கன்னா உடனே ஜெபம் முடிஞ்சுன்னு நினைச்சிடக்கூடாது. அதுதான் இவ்வளவு சொல்றேன். ஜெபம் முடிஞ்சு அவ்வளவுதான், இன்னமே ஆண்டவர் எங்க சுகமாக்க போறாரு, நல்லா தான் போய்கிட்டு இருந்தேன், ஜெயவிலாசில் சினிமா பாட்டு போட்டான், அது வாயில் வேற வந்துருச்சு சினிமா பாட்டு, அவ்வளவுதான், இன்னுமே நமக்கு என்ன மோச்சனமே கிடையாதுன்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான். சினிமா பாட்டு கேளுங்கன்னு சொல்லலை, கேளுங்கன்னு சொல்லலை, வாயை திறந்து பாடுங்கன்னு சொல்லலை. அதனால எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு கிடையாது. என்னமே சொன்னீங்க சிஸ்டர்? ரெவலேஷனா? சப்போஸ் வந்துருச்சுன்னா சப்போஸ் வந்து விசுவாசம் ஃபெயில் ஆகாது, அது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். விசுவாசங்கிறது உங்களுக்கு கிரிகளை சார்ந்தது கிடையாது, முழுக்க முழுக்க தேவனையும் தேவனோட வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளையும் அவருடைய உண்மைத்தன்மை மட்டும் சார்ந்தது. புரியுதா இல்லைங்களா? யாக்கோபுக்கு வாங்க. எவ்வளவு தரம் புரிஞ்சிருச்சா? இவ்வளவு சொன்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு கொண்டு போக முடியும். இதெல்லாம் ஒவ்வொரு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போறதுக்கு இதெல்லாம் படிகளா இருக்கிறது. யாக்கோபு 1:2 வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடது. பொறுமை பூரண கிரியை செய்ததென்றால் ஒன்றிலும் நீங்கள் குறை உள்ளவர்களாக இருக்க மாட்டீங்க, பூர்ணராக இருப்பீங்க, நிறைவுள்ளவர்களாக இருப்பீங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் பொறுமை அவசியம். பொறுமை என்பது என்ன நடந்தாலும் சகித்து கொண்டு வாழுகிறதை பொறுமை என்று தான் உலகம் சொல்லுது. மனைவி என்ன அடிச்சாலும் வீட்டில் அடி வாங்குறதே தெரியாம வெளியே வர்றாருங்க, பொறுமைசாலிங்க, அதான் நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு சொன்னேன். சரி, அப்படி நடக்கும். வீட்டுக்காரர் என்னதான் அடிச்சா கூட வெளியே தெரியாம அந்த சகோதரி நடந்துக்குவாங்க, பொறுமைசாலிங்க. நம்ம பொறுமைன்னு என்ன நினைக்கிறோம்னா, எதுவுமே தெரியாம எருமை மாதிரி போறதான் பொறுமைன்னு நினைக்கிறோம். அப்படித்தாங்க இருக்கு. ஒண்ணுமே தெரியாத, சலனமே இல்லாம என்ன நடந்தாலும் அப்படியே போறான் பாத்தீங்களா, அவனை தான் பொறுமைசாலின்னு உலகம் சொல்லுது. பொறுமை என்பது அது கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் பொறுமை என்றால் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை கன்சிஸ்டன்டா கான்ஸ்டன்டா விசுவாசிக்கிறது பொறுமை. எவ்வளவு இடையூறுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் எதை விசுவாசிக்கிறீர்களோ விசுவாசிக்கிறதிலேயே தொடர்ந்து நிற்கிறது பொறுமை. விசுவாசம் எதன் அடிப்படையில் வருகிறது? தேவனோட வார்த்தையை கேட்கறனால வருகிறது. பொறுமை எதன் அடிப்படையில் வருகிறது? தேவனோட வார்த்தையை கேட்கறனால வருகிறது என்று ரோமர் 15:5 சொல்லுது. அப்ப பொறுமையும் விசுவாசம் என்னது? ஒன்று. எவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் எதை விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசிக்கிற நிலையிலேயே உறுதியா நிற்கிறது பொறுமை. அதற்கு ஞானம் வேணுமா? ஞானம் வேணும், கட்டாயம் வேணும். அப்படிப்பட்ட ஞானத்தை தான் அடுத்த வசனம் சொல்லுகிறார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், இப்படிப்பட்ட ஞானம் இல்லைன்னா தேவன்கிட்ட கேளு. தொடர்ந்து நிக்கிறதுக்கு, தேவனோட வார்த்தையின்படி நிக்கிறதுக்கு ஞானத்தை கேளு. அப்படி நின்னைன்னா ஒரு நன்மையும் குறைவில்லாமல் சம்பூர்ணமா வாழலாங்கிறார். 1 தீமோத்தேயுக்கு வாங்க. 1 தீமோத்தேயு 6:13. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். எதை விசுவாசி? ஒரு காரியத்தை சுகத்தை விசுவாசிக்கிறோம், வெற்றியை விசுவாசிக்கிறோம், நல்ல எதிர்காலத்தை விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தோன்னா விசுவாச போராட்டம்னு ஒன்று வரும், கட்டாயமா வரும். வருமா? ஒரு பிரசங்கர் சொல்றாரு, அப்பதான் முதல்ல அவர் சுகத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்பதான் முதல்ல சுகத்தை கொடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு.
சுகத்தை பேசின முதல் வாரம் முழுவதும் தும்மிக்கிட்டே பேசியிருக்காரு. அது வரைக்கும் அவர் தும்மலே வரல, இருமலும் வரல. அந்த முழு சர்வீஸையும் தும்மிக்கிட்டும் இருமிக்கிட்டையும் பேசியிருக்காரு. ஏன்னா ஒரு காரியத்தை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம் நினைக்க ஒண்ணுமே யுத்தம் வர ஆரம்பிக்கும். கட்டாயம் வருங்க. யாருக்குமே சொன்ன, சோம்பேறிகளுக்கு பின்பாக பிசாசு போவது கிடையாது. ஜெயிக்கணும், முன்னேறணும், வாழணும், சாதிக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு பின்னாடி மட்டும்தான் பிசாசு போவான், பிசாசுடைய கிரியைகள் வரும். சும்மா படுத்துக்கடே கிடக்கிறவனுக்கு, எதையும் எதிர்பார்க்காதவனுக்கு பின்னாடி பிசாசு வரமாட்டான். ஏன் பிசாசு வரமாட்டான் என்றால், விசுவாசிகள் அநேகம், பிசாசுகள் கொஞ்சம். அப்படித்தானே? விசுவாசி அதிகமா, பிசாசு கொஞ்சம் அதிகமா? விசுவாசி அநேகம், பிசாசு கொஞ்சம் பிசாசா இருக்கு. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் காலத்தில் எவ்வளவு பிசாசு இருந்துச்சோ அவ்வளவு பிசாசு தான் பூமியில் இருக்கு. இன்னைக்கு மனுஷன் நிறைய ஆயிட்டான். அதனால சோம்பேறிக்கு முன்பாக, எதையும் எதிர்பார்க்காததுக்கு முன்பாக அவன் போக மாட்டான். ஏன்னா அவனே வாழ்க்கை அழிச்சிருவான். ஜெயிக்கிறவனுக்கு பின்னாடி கட்டாயம் வருவான். உன்னை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, வெற்றி பெறணும் ஆரம்பிச்சிட்டீங்களா, யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். யுத்தம் கட்டாயம் ஸ்டார்ட் ஆயிரும். பொருளாதாரத்தில் பெரிய காரியத்தை விசுவாசிக்கிறீங்க, டமால் ஒரு பணத்தை வந்து நிற்கும். நம்ம இவ்வளவு பெரிய காரியத்தை எதிர்பார்த்தோம், எதுக்கு இத்தனை நாள் இல்லாத வருதுன்னா யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். யுத்தம் இல்லை என்றால் வெற்றி கிடையாதுங்க. புரியுதா இல்லையா? அந்த யுத்தத்திலையும் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதில் பொறுமையா நின்று அதை ஜெயிக்கிறவரை விடாமல் இருக்கிறதா விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடுகிறது. திரும்பி வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுன்னு என்ன அர்த்தம்? கமாண்ட் பண்றாரு, முடிஞ்சா செய்யும் சொல்லல, இது கட்டளை. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுனா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீர்களோ, எத்தனை பேர் விசுவாசியா இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இந்த போராட்டம் உண்டு. இல்ல கவனிங்க, கவனிச்சுட்டு வாங்க, கொண்டுகிட்டே போவாங்க. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அழைக்கப்பட்டாய்ங்கிறத வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க சொல்லுவாங்க தெரியுமா? சம்மன் அனுப்பிட்ட, கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? கட்டாயம் போகணும்னு அர்த்தம். போகலன்னா பிடிச்சு உள்ள போட்டு வச்சிருவான். இது தேவனால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட சம்மன். எதுக்கு? யுத்தம் செய்வதற்கு அழைக்கப்பட்ட சம்மன். இது நித்திய ஜீவனை பற்றி கொள்றீங்களா, அது உள்ள இருக்கு. யுத்தம் பண்ணும் போது நித்திய ஜீவனை பிடிச்சுக்கணும். ஒவ்வொருவரும் போராட்டத்துக்கு, நல்ல போராட்டத்தை போராடு. அந்த போராட்டம் பண்ணும்போது நித்திய ஜீவனை பிடிச்சுக்க. உன் மாம்சத்தை பிடிக்காத, மாம்ச கிரியில பிடிக்காத, உள்ள இருக்க ஜீவனை பிடிச்சுக்க. இதற்காகவே தேவனால் உனக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. சம்மன் அனுப்பப்பட்டிருக்குன்னா மிலிட்டரியில் இருக்கீங்கன்னு வச்சுங்க, வார் இருக்கு, வீட்டுக்கு சம்மன் வந்துருச்சு என்ன அர்த்தம்? ஓடிடணும், திருத்தணும், எல்லைக்கு ஓடிடணும். தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சம்மன் அனுப்பியிருக்கார். என்ன சம்மன்? போராட்டத்தை போராடு, ஜெயிக்கிறவரை விடாத. எதிர்ப்புகள் வர்றதா இருந்தா கூட பிசாசுக்கு எந்த இடமும் கொடுக்காமல் வெற்றி பெற்றே தீரணும், வின்னிங் ஷாட் அடிக்கிறவரை நிக்கணும் நின்னீங்கன்னா அது நல்ல போராட்டத்தை போராடு. இதுக்குத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்க. அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்களா? இதுதான் அழைக்கப்பட்டிருக்க. சில நேரத்தை மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது பிசாசுடைய கிரியைகளை கஷ்டங்க துன்பங்க, ஆனால் வார்த்தை நின்று விசுவாசி ஜெயிச்சிட்டோம்னா இன்னொருத்தர் அதே மாதிரி சொல்லுவார். சரி சொல்ல, உங்களுக்கு தான் இப்போ பார்த்தாலும் பிசாசு போராட்டங்கிறீங்க, பிரச்சனைங்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் பாருங்க ஒன்றுமே இல்லை. எங்களுக்கெல்லாம் பிசாசு வரவா சொல்கிறான், நீங்கள் தான் பிசாசுங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க. எங்களை பாருங்க, எங்களுக்கு என்ன பிசாசு வருது? அவனு நீங்களும் ஒரே ட்ராக்கில் போனால் உங்களுக்கு எதுக்குங்க வரான்? அவனு நீங்களும் ஒரே ட்ராக்கில் போயிட்டுனா உங்களை தேடி எதுக்கு வர்றான்? அவனுக்கு எதிராக வெற்றி பெறணும், ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போதான் பிசாசு வருவான். தோக்க நினைக்கிறவனுக்கு பிசாசு வர மாட்டாங்க. ஜெயிக்கன்னு நினைச்சீங்கன்னா வார் டிக்ளேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வாரில் இருக்கீங்களா? எல்லாருமே வாரில் தான் இருக்கும், யுத்த களத்தில் தான் இருக்கும். யுத்த களத்தில்னா அவர் ஏற்படுத்தி வைத்திருக்க வெற்றியை சுதந்திரிக்கிற அந்த களத்தை விட்டு வெளியே போகவே கூடாது. புரியுதா இல்லைங்களா? இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனாலே நல்ல யுத்தம் பண்ணுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுவே உங்களை குறித்த தேவனுடைய அழைப்பாக, தீர்மானமாக
இருக்கிறது. ஆமென். இது எடுத்தவொன்னு சொல்றது நல்ல போராட்டம் சொல்லுது. 15 வருஷத்துக்கு முன்னாடி கெனத் கோப்லாண்ட் சொன்னார். இதை அவர் தான் முதல்ல சொன்னார். கெனத் கோப்லாண்ட் என்ன சொன்னார்? நல்ல போராட்டம் என்றால் அது ஜெயிக்கக்கூடிய போராட்டம். நல்ல போராட்டம் என்றால் அது ஜெயிக்கிற போராட்டம், வெற்றி பெறுகிற போராட்டம், எனக்கு சாதகமா அமையக்கூடிய ஒரு யுத்தம். எல்லாரும் யுத்தத்தில் இருக்கிறோம். யுத்தத்துடைய முடிவு யாருக்கு சாதகமா அமையும்? நமக்கு சாதகமா அமைகிறபடினாலே யுத்தம் வந்துருச்சுன்னா ஓடிராதங்கிற. எதிர்ப்பு வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, எதிர்மறையான சூழ்நிலை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு துண்டை உதறிட்டு போயிடக்கூடாது. தெரியுமா? அவ்வளவுதான் முடிஞ்சுங்க. இனிமே நம்பி என்னங்க பண்ணுங்க, ஆண்டவர் சென்று என்ன பண்ணுங்க, போங்க, நான் வரவும் மாட்டேன் ஒண்ணும் மாட்டேன்னா நீங்க யுத்தத்துல இல்லைன்னு அர்த்தம். யுத்தத்துல இருக்கிறவன் விட்டுட்டு வரமாட்டாங்க. தெரியுமா? அப்படி வந்தானா யுத்த வீரன் கிடையாதுன்னு அர்த்தம். அந்த ஃபீல்டை விட்டு வெளியே வரமாட்டான். அதான் பொறுமண்டு. ஃபீல்டை விட்டு வெளியே வந்துடாத. ஜெயிக்கணும்னு இல்லை, இறங்கியாச்சு. ஜெயிக்கிறவரை விடவே கூடாது. சுகமாகனு இறங்கியாச்சு, விடவே கூடாது. 120 ஆண்டு வாழணும்னு இறங்கியாச்சு. என்னங்க வாலிம காணோம்? விடவே கூடாது. நல்ல வீடு கட்டணும் இறங்கியாச்சு. நல்ல வீடு கட்டணும், பரவாயில்லங்க. வீடு கட்டணும், வீடு கட்டிட்டோம்ல, சின்ன வீடா கட்டிட்டோம். சின்ன வீடு கட்டிக்கிங்க. பெரிய வீடு கட்டுகிற வரை யுத்தத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. திரும்பி வாசிப்போம். 2 கொரிந்தியர் வாங்க. இதாங்க பொறுமைனா. பொறுமைனா எதிர்ப்பு வந்தனா ஓடுறது எதிர்ப்பு பொறுமை கிடையாது. எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு போறது பொறுமை கிடையாது. 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. நல்லா கவனிங்க. யுத்தம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யுத்தத்தில் வெற்றி பெறுவது நம்முடைய தலையெழுத்து. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும்னா எப்பொழுதுமே யுத்தத்துக்கு அழைச்சிட்டாரு, சம்மன் அனுப்பியாச்சு. யுத்தத்தில் போய் நின்னீங்கன்னா எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி வெற்றியில வாழ வேண்டுங்கிறது உங்க தலையெழுத்து. டெஸ்டின் சொல்றோம் இல்லையா? டெஸ்டின் டு வின், டெஸ்டின் டு ரைன்ங்கிறோம் இல்லையா? டெஸ்டின்னா தலைவிதின்னு அர்த்தம். புரியுதாங்க? நம்ம தலைவிதியில் எழுதினபடி தான் நடக்கும். உங்க தலைவிதி என்னங்க? தலைவிதிங்கிறது எப்பொழுதும் வெற்றி பெறுகிறது உங்க தலைவிதி. நான் சொல்லலாங்க, அது பைபிள் சொல்லுது. இது பக்கத்தோட சொல்லுங்க. யுத்தம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வெற்றி பெறுவது, ஜெயிப்பது உங்க தலைவிதி. ஆமென். அவன் தலைவிதி படித்தான் நடக்கும்னா, ஆமா ஏன் தலைவிதி படித்தான் எனக்கு நடக்கும். ஏன் தலைவிதிங்கிறது ஜெயிப்பேன். எப்ப ஜெயிப்பேன்? எப்பொழுதுமே ஜெயிப்பேன். சிலர் ஜெயிப்பார்கள், சிலர் தோப்பார்கள் சொல்லல. தேவனால் பிறந்தீங்கன்னா ஜெயிப்பீங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். யுத்தத்தில் இறக்கிட்டாச்சு, கட்டாயம் ஜெயிச்சுட்டா வெளியே வரணும். ரொம்ப பேர் என்ன சொல்றாங்கன்னா, சில கோச் சொல்லுவாங்க, நான் புது வருஷத்தில் கூட சொன்னேன், விளையாட போகும்பொழுது ஜெயிக்கிறமா தோக்கிறமா முக்கியம் இல்லை, நல்லா விளையாடுறமா தான் முக்கியம். ரொம்ப பேர் சொல்லி கொடுக்குறாங்க. ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, நல்லா விளையாடு, வெற்றியை மனசுல வைக்காத, விளையாடுங்கிறது மட்டும் மனசுல. என்ன, உங்க மனைவியை ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்புறீங்க, டாக்டர் சொல்றாரு இது வெற்றியா தோல்வியாங்கிறத நினைக்காதீங்க, ஆபரேஷன் நல்லா முடியணும். ஆபரேஷன் நல்லா பண்றாங்க மட்டும் பாருங்க, சக்சஸா ஃபெயிலியரா பார்க்க கூடாது. உங்க மனைவி அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள விடுவீங்களா? மனைவியை நேசிச்சிங்கன்னா விட மாட்டீங்க. புரியுதா இல்லையா? இது சும்மா ரெண்டாவதும் கிடையாது. உள்ள போனா சக்சஸ் பண்ணி வருவியா அப்படின்னா உள்ள இறங்கலாம், போவோம், முடிஞ்சா பார்க்கலாம். ரிங்கில் வந்தாச்சுங்க. ரிங்கில், அதாவது மல்யுத்த வீரன் இருக்கா பார்த்தீங்களா, ப்ரொஃபஷனல் வீரன் செத்தா கூட சாவான தவிர வெளியே வரமாட்டான், அவன் ப்ரொஃபஷனல். நம்ம வேற, ப்ரொஃபஷனல் வேற. ப்ரொஃபஷனல் ரிங்கில் இறங்கிட்டான்னா
அவனுக்கு அடுத்த அடி மரண அடியா இருந்தா கூட ட்ரிங்க்ல சாவான தவிர வெளியே வரமாட்டான். அதான் ப்ரொஃபஷனல். நீங்க விசுவாசத்துல ப்ரொஃபஷனலா? ப்ரொஃபஷனல்னா கொரியர் இல்லைங்க, ப்ரொஃபஷனல்னா அதான் உங்க வேலை. விசுவாசம் தான் உங்க வேலையா? விசுவாசத்தினால பிழைக்கிறீங்களா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு தெரியுமா? நம்முடைய போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளதா இருக்குன்னு தெரியுமா? இயேசு நாமம் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் தெரியுமா? அப்பனா நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்க யுத்த வீரனே கிடையாது. நின்னாச்சுங்க, ஜெயிக்கணும்னு இறங்கியாச்சு. ஜெயிக்கிறவரை விடக்கூடாது. ரொம்ப பேர் விட்டுருவாங்க. ஒரு சின்ன எதிர்ப்பு வந்தா போதும், விடவே கூடாது. ஏன்னா நம்ம ஏன் விடுறோம்னா நம்முடைய உலகம் அது அப்படிப்பட்ட உலகம். கடைக்கு போகும்போதே சொல்லுவான், சார் அந்த ட்ரெஸ்ஸை வாங்க வேணாம், சும்மா போட்டு பாருங்க சார்மா, பிடிச்சா வாங்குங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. நம்ம எல்லாமே எப்படின்னா பிடிச்சா செய்வோம், பிடிக்கலன்னா விட்டுருவோம். இந்த பழக்கம் அப்படியே உள்ள வந்துருச்சு. முடிஞ்சா வாழ்ந்து பார்ப்போம், இல்லாட்ட வெட்டி விட்டு போயிடுவோம். அமெரிக்க மேலை நாடுகள் அதெல்லாம் ரொம்ப சகஜம். ரொம்ப உலகம் முழுக்க என்னன்னா இந்த உலக மனப்பான்மை மக்கள் மைதில் வந்துருச்சு. முடிஞ்ச வரைக்கும் நின்று பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம், வரலன்னா ட்ரை பண்ணாங்க கிடைக்கலங்க, அது விசுவாசம் இல்லைங்க. இறங்கியாச்சு, ஜெயிக்கிற வரை என்ன செய்யணும்? சுகத்துக்காக இறங்கிட்டீங்கன்னா சுகம் பெறுகிற வரை விடவே கூடாது. அன்னைக்கு ஆரம்பத்தில் சொன்னலையா, ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு தீராத வியாதி, ஜெபம் பண்ணியிருக்காங்க ஒரு பாஸ்டர்கிட்ட போய், ஸ்கேனிங் சென்டரில் போய் ஸ்கேன் பண்ண போயிருக்காங்க. டாக்டர் சொல்லியிருக்க இப்போ தானங்க ஸ்கேன் எடுத்து போனீங்க, வியாதி இருக்குண்டு. அவர் சொல்லியிருக்காரு, இல்லை இன்னைக்கு ஒரு வட்டம் எடுத்து பார்ப்போமேன்னு இருக்காரு. எடுத்து பார்த்தோன்னா திரும்பி வியாதி வந்திருக்கு, இன்னொரு தடவை எடுங்களேன்னு இருக்காரு. அப்போ எடுத்திருக்காங்க. 4-5 தடவைக்கு மேலே எடுத்துக்கப்புறம் ரிசல்ட் மாறிடுச்சு. ரிசல்ட் வியாதி இல்லாத மாதிரி வந்திருக்கு. இப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு, நான் ஒன்று எடுத்து பார்க்கவான்னு இருக்காரு. அதான் ரிங்கில் நிற்கிறது. என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் அதிலே நிற்கிறான். பார்த்தீங்களா, அவன் தான் யுத்தத்துக்காக தேவனால் சம்மன் பண்ணப்பட்டவன். சம்மன் பண்ணிட்டாங்கன்னா வெளியே போகக்கூடாதுங்க. புரியுதா இல்லைங்களா? எதிர்ப்புகள் வந்தால் நின்னீங்கன்னா ஒரு நன்மையும் குறைபடாது. யோவான் வாங்க, பிசாசுன்னு நினைச்சோன்னா பயந்துட வேணாங்க. இங்கே மக்கள் பிசாசுனா பிசாசு நடமாட்டோம், பேயோட்டம் அப்படின்னா பயந்துடும். பிசாசு என்னங்க? எனக்கு பிசாசுமே எனக்கு பயமே ஒரு துளி கூட கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அது ஒரு அடிபட்ட பாம்பு. உயிருள்ளக்க பாம்பு அடிக்கிறதுக்கு எல்லாருமே கஷ்டமா இருக்கும். அடிச்சிட்டோம்னா எல்லாருமே அடிப்பான் தெரியுமா? எல்லாரும் அறாமா. என்ன இது? சிலுவையில் அடிபட்ட பாம்பு. அந்த பாம்பை தான் எடுத்து நிற்கிறோம். அதனால உள்ள வரும் பொழுது தோல்வி பெறுகிறது மாதிரி நின்னா கூட தோக்குன்னு எண்ணம் உள்ள கொண்டு வந்துடவானா. கான்ஸ்டன்டா உறுதியா நில்லுங்க. 2-3 காரியம் படிப்போம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இதைத்தான் ரொம்ப பேர் பிடிச்சுக்குவாங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு. அதோட அந்த வசனம் முடியல. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? ஆனாலும்னா என்ன அர்த்தம்? கண்டினியூஸா வாசிங்க. கஷ்டம் உண்டு, துன்பம் உண்டு, போராட்டம் உண்டு, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் ஜெயிச்சேன். நீ என்ன பார்த்து தான் வாழ்ற, நீ தனியா ரிங்கில் போல. ஜெயிக்க பண்ணுகிறவர் கூட இருக்கிறார். இப்ப என்ன முழுக்க யார் மேல இருக்கணும்? நான் நிக்கிறேன், என் கிரியை சரியா இருக்கா, குத்து சரியா இருக்கான்னு பார்க்க கூடாது. தேவனோட வார்த்தையில் இருந்தீங்கன்னா கட்டாயம் ஜெயிப்பீங்க. அந்த வசனத்தை ஆம்பிளிஃபைடு பைபிள்ல போடுறேன். வந்துருச்சா? இது ஆம்பிளிஃபைடு பைபிள், யோவான் 16:33. I have told you these things so that in me you may have perfect peace and confidence. In the world you have tribulation, trials, distress and frustration. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இருக்கும், சோதனைகள் இருக்கும், அழுத்தம் இருக்கும், விரக்தி இருக்கும். இதெல்லாம் அந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கும். கேள, பட் பி ஆஃப் குட் ஷியர். குட் ஷியர் என்றால் உற்சாகம் கொள்ளுங்கள்.
தமிழில் திடன் கொள்ளுங்கள் இருக்கு. பட் பி ஆஃப் குட் ஷியர் என்றால் உற்சாகம் கொள்ளுங்கள். டேக் கரேஜ், தைரியம் கொள்ளுங்கள். பி கான்ஃபிடென்ட், பி சர்டன், பி அன்டாண்டட். பி அன்டாண்டடா அதேரியம் கொள்ளாம உறுதியா நிக்கிறது, தைரியமா நிக்கிறது. ஃபார் ஐ ஹவ் ஓவர்கம் த வேர்ல்ட், ஐ ஹவ் டிப்ரைட் இட் ஆஃப் த பவர் டு ஹார்ம் யூ அண்ட் ஹவ் கான்கர்ட் இட் ஃபார் யூ. அதனுடைய எல்லா வல்லமையும் நான் உள்ளெடுத்துக்கிட்டேன். இனிமே அது உன் மேல எந்த செய்ய முடியாது. ஐ ஹவ் டிப்ரைட் இட் ஆஃப் பவர் டு ஹார்ம் யூ. உன்னை சேதப்படுத்துகிற எல்லாத்தையும் நான் என்று இழுத்துட்டேன். and have conquered it for you. உனக்காக அதை ஜெயிச்சிட்டேன். உனக்காக நீ ஜெயிச்சிருக்கிறபடினால என்ன உபத்திரவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் நில்லு. நின்னைனா நான் ஜெயிச்சு கூட ஜெயிக்க வைப்பேன். இல்லை நீ கட்டாயம் என்ன செய்யணும்? நிக்கணுங்க. நிக்கிறது கஷ்டமா? தோக்கிறது மாதிரி இருந்தா கூட பரவாயில்லங்க. 7 ரவுண்டு அடியான ரவுண்டு தான். அடி பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. யுத்தத்தில் அடிக்கு மேல அடி விழுகுது, தோல்விக்கு மேல தோல்வி விழுகுது. வெளியே போகாதீங்க, நில்லுங்க. தோத்துட்டேன்னு நினைச்சிடாதீங்க. நான் போன வாரம் சொல்றேன், ராஜபாளையத்தை வந்து முதல் 2 வருஷம் எனக்கு தோல்வி தான். ஆளே இல்லை. 2 வருஷம் ஆட்கள் இல்லாமல் ஊழியம் செஞ்சேன். நான் ஒன்றும் தோத்தேன் நினைக்கவே இல்லை. நான் என்ன செஞ்சேன்? ரிங்ல நின்னேன். ரிங்கை விட்டு வெளியே போகக்கூடாதுங்க. அடி 10 அடி விழுந்தா கூட நிக்கணும். ஒரு வசனம் வாசிங்க, மீகா. ஏதாவது புரியுதா? தோல்வியும் பிரச்சனைகளையும் மனதில் நிக்காதீங்க. நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா சக்சஸ் பக்கத்தில் நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். இது மட்டும் நிறைய பிரச்சனை தலைக்கு மேல எகிருது, உச்ச கட்டத்துக்கு போகுதுன்னா டோரை நெருங்கிட்டேன்னு அர்த்தம். ஏன் அவ்வளவு வருதுன்னா அவனுடைய முடிஞ்ச எல்லாத்தையும் உங்க மேல போடுறான்னு அர்த்தம். என்னென்ன எதிர்ப்புகளை வைக்கிறோம் அத்தனை எதிர்ப்புகளையும் போட்டு விட்டுரு. அதுக்காக தான் வைக்கிறான். விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நீங்க ப்ரொஃபஷனல் ஃபெய்த்தில் வாழ்ற ஆள் கிடையாது. ப்ரொஃபஷனல் விட மாட்டாங்க. மீகா 7:8 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். சத்ருவை பார்த்து சொல்றான், சத்ருவே எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்பட்டு பற்றாத, நான் விழுந்தாலும் என்ன செய்வேன்? கட்டாயம் எழுந்திருப்பேன். முதல் 2-3 முறை விழுந்துட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுறாதப்பா, நான் கட்டாயம் எழுவேன். அதாங்க விசுவாசங்கிறது. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் 8வது தடவை ஜெயிப்பாங்க. அவன் 7 தடவை விழுந்துட்டாங்க, எல்லாமே அடியா இருக்குங்க. விடக்கூடாதுங்க. அழுது புலம்புறது, கண்ணீர் விடிச்சு கதறுகிறது விசுவாசம் கிடையாது. அவ்வளவுதான் முடிஞ்சு, அவ்வளவுதான், ஆள் இல்லை, அது விசுவாசம் கிடையாதுங்க. உபாகம் கடைசி அதிகாரத்தில் மோசே செத்துட்டான். மோசே செத்த உடனே தேசமே அழுதுங்க. போயிட்டாரு, ஐயோ போயிட்டாரு, நம்மளை இவ்வளவு வரம் நடத்த வந்தனோ போயிட்டாரு, இன்னமே யார் நடத்துவா? தேசமே அழுது புலம்புது. கர்த்தர் சொன்னாரு, அரைஸ்னாரு, எலும்புனாரு. சும்மா அழுதுகிட்டு நிக்காத, எலும்புனாரு. அழுதுகிட்டுங்கிறது விது கிடையாதுங்க. முதல்ல என்ன செய்யுங்க? எலும்பி நில்லுங்க. அந்த வசனம் வாசிப்பாங்க, முடிப்போம். அதான் பொறுமை. பொறுமைன்னா சகிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லையாங்க, ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறது பொறுமை. என்ன கஷ்டம் வந்தாலும் மைண்ட்ல தோல்வியை உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. யோசுவா 1:2 என் தாசனாகிய மோசே மறிச்சிட்டா, அவர்கிட்ட விட்டுருப்பாரு. அவன் செத்து போயிட்டா, அவனை பிடிச்சிக்கிட்டு இருக்காத, செத்ததை பிடிக்காத, அவர் போயிட்டாரு இல்லையா? இனிமே செத்ததை நினைச்சு பொழும்பாத. இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எல்லாரும் எழுந்துங்கன்னா அரைஸ்னா எழுந்து அப்படி இல்லை. இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற, எல்லாரும் என்ன செய்? எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு வாங்க. உட்காந்துட்டே இருக்காதீங்க,
உள்ள போங்க, சுதந்திரத்தை சுதந்திரிக்க வேண்டுகிறது. அரேஸ்ங்கிற வார்த்தை டு ஸ்டர் அப். ஸ்டர் அப்னா எப்படி சொல்றது, உன்னையே கலைக்கு எழுப்பி விடுகிறது. அரேஸ் என்றால் ரிவைவ் யுவர் செல்ஃப், உன்னையே ஒரு எழுப்புவதற்கு நேராக ஒன்னே செய்ய. உன் காதை பிடிச்சு நீயே தூக்கு. என்னை யாராவது தூக்கி விடுவாங்களான்னு இல்லை, நீனே தூக்கு. யாராவது ஜெபிச்சாங்கன்னா நல்லது, இல்லாட்ட நீங்களே என்ன செய்யுங்க, நீங்களே ஜெபிங்க. நீங்களே ஜெபித்து அதுல புலம்பாதீங்க. ரெண்டாவதுங்க, அரைஸ் என்றால் பிகின் டு எக்ஸசைஸ் the God given authority. தேவன் கொடுத்த, இதெல்லாம் அந்த வார்த்தையோட அர்த்தம், தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக எலும்பு. முக்கியமான காரியம், அரேஸ் என்றால் டு பிகேம் ஹாஸ்டைல். ஹாஸ்டைல் என்றால் விரோதமாக, யுத்தத்திற்கென்று எலும்புன்னு அர்த்தம். ஹாஸ்டைல் என்றால் விரோதமாக எழுது, யுத்தத்தை டிக்ளேர் பண்ணுன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? எதிரிகள் வந்து மாத்த யுத்தம் பண்றான்னா கண்ணீர் வெடிக்க கூடாது. என்ன செய்யணுங்க, யுத்தத்தை டிக்ளேர் பண்ணிடணும் உடனே. புரியுதா இல்லையா? யுத்தம் டிக்ளேர் ஆயிடுச்சு என்றால் யுத்தத்தில் இறங்கியாச்சு, ஜெயிக்கிற வரை யுத்தத்தொட்டு வெளியே வரக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான காரியம். உள்ள போகும்போது தேவனுக்கு நான் பிரியமாக தான் இருக்கிறேங்கிற எண்ணம் அடிமனதிலையும் ஆழ்மனதிலையும் பதிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை முதல் சாட்டு தப்பா அடிச்சிட்டீங்க, ஒரு தேவனுக்கு பிரியமான இருக்க ராங் சாட்டை அடிச்சிட்டோம், கடைசி சாட்டு சக்சஸ் சாட்டு அடிக்கிற வரை நிற்கணும். நாம் ஜெயிக்கிற வரை கேம் முடியாது. கடைசி சாட்டு அடிச்சிட்டீங்கன்னா கடைசி வார்த்தை முடிஞ்சதுன்னு சொல்றது நம்ம தான் இருக்கணும், பிசா சொல்லிடக்கூடாது. புரியுதா இல்லையா? விளங்குதா இல்லையாங்க? கடைசி வார்த்தை நம்ம வார்த்தையாக தான் இருக்கணும், எதிராளியுடைய வார்த்தையாக இருக்கக்கூடாது. அப்படி நின்னீங்கன்னா அதான் விசுவாசத்தில் உறுதியாக நின்று ஜெயிக்கிறது. அந்த அந்த மனப்பான்மை உள்ள இருக்கா? அதைத்தான் வேதம் பொறுமைன்னு சொல்லுது. பொறுமைன்னா கஷ்டத்திலையும் தாங்கிக்கிட்டு வாழ்றது பொறுமை இல்லை, ஜெயிக்கிற வரை உறுதியாக நின்று ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தில் வாழுகிறது பொறுமை. இது அடுத்த வாரம் பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம், எழுந்து நிற்போம். சில மனிதர்கள்லாம் இந்த உணர்வோடு இருந்த மக்கள்லாம் ஜெயிச்சிட்டாங்க. வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையின் தோல்வியில் தான் இருந்தது, கஷ்டத்தில் ஆரம்பித்தாங்க. முடிக்கும் போது அவங்க கஷ்டத்தில் முடிக்கலை, ஜெயத்தில் நல்லா ஃப்ளோவாகி போயிட்டே தான் இருக்காங்க. ஜெயத்தில் ஃப்ளோவாகி போகும்பொழுது மேலும் எதிர்ப்புகள் வராதுன்னு சொல்லலை. நாள் ஆக பிரச்சனைகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பிரச்சனைகள் பெருசென்றால் வெற்றியும் பெருசாக இருக்கும். அப்படித்தானே? படிப்பு கூட கூட புத்தகம் பெருசாக இருக்கும். அப்படித்தானே? புத்தகம் பெருசாக டிகிரியுடைய அளவு பெருசாக இருக்கும். அதனால் புத்தகத்தை பார்த்து பயப்படாதீங்க. புத்தகத்தைன்னா வாழ்க்கையில் வர எதிர்ப்புகளை பார்த்து மனதில் ஜெயம் எடுப்போன்னு நினைங்க. இப்போ கிரிக்கெட்டாக விளையாடுறாங்க இல்லையா? கிரிக்கெட்டாக விளையாடுறாங்களாங்க, நல்லா 120-200 ரன் அடிச்சவன் திடீர்னு ஃபார்மில் இல்லைங்கிறாங்க. ஏன், என்ன பிரச்சனை? அதே பேட்ஸ்மேன் தான் 10,000 ரன் அடித்தவன் தான், இப்போ வந்தவொடனே முதல் பாலில் அவுட் ஆகிட்டு போகிறாங்க. சூனிங்கன்னு வச்சுருப்பாங்களா? என்ன அவனுக்கு என்ன பிரச்சனை? நல்லா தானே விளையாண்டுக்கிட்டு திடீர்னு அவுட் ஆஃப் ஃபார்ம்ங்கிறாங்க. பால் போனதுக்கப்புறம் பேட்டை சுற்றுறான், அதோட பாலுக்கு முன்னாடி சுற்றுறான். ஏன்னா மைண்டு லாக் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே எபிலிட்டி உள்ளே இருக்கும். மைண்டில் சின்ன ஒரு தோல்வி வந்துருச்சுனாவே அது ஷாட் அடிக்க முடியாது. இந்த ஆஸ்திரேலியாக்காரங்க இருக்கான் பார்த்தீங்களா, பர்பஸாக பக்கத்தில் போய் திட்டிட்டு வருவான். அவனை போய் வேணுன்னே போய் திட்டிட்டு வருவாங்க. ஏன் திட்டுவான்னா, கோவப்பட்டு மைண்டை இழந்துட்டான்னா அடுத்து அவுட் ஆகிடலாம். பிசாசும் அப்படித்தான் பண்ணுவான், பக்கத்திலே வந்து திட்டிட்டு போவான். நீனா உருப்படவே மாட்டோமா,
நம்ம டென்ஷன் ஆகி அப்போ நான் உருப்பட மாட்டேன்னா கூலாக இருங்க. நமக்கு அப்போதான் எல்லா பதட்டமும் நடக்கும். ரிலாக்ஸாக இருங்க. கடைசி அடி வின்னிங் ஷாட்டாக இருக்கும். அடிக்கணுமா, நம்ம தான் கடைசியாக சொல்லணும். கடைசி வார்த்தை நம்ம வாயில தான் வரணும். ஜெயிச்சாச்சு. இது நம்மளை பார்த்து யாரும் பேசக்கூடாது. கடைசி வார்த்தை அதை மனசில் நீங்கள் நிற்கிற வரை யுத்தம் முடியலை. பக்கத்தோட சொல்லுவோம், யுத்தத்திற்காக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஜெயிப்பது என்பது நம்மை குறித்த தேவ சித்தம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கிரிகளை சார்ந்தல்ல கர்த்தாவே, உம்முடைய கிரிகளை சார்ந்திருக்கிறோம். உம்முடைய தயவை சார்ந்திருக்கிறோம். உம்முடைய அனுகூலங்களை சார்ந்திருக்கிறோம். உம்முடைய நற்தன்மையை சார்ந்திருக்கிறோம். உம்முடைய நற்கிரிகளை சார்ந்திருக்கிறோம். தேவனே, விசுவாசத்தை துவைக்கிறவரும் அதை முடிக்கிறோமா இருக்கிறோமே நோக்கி பார்த்திருக்கிறோம். ஜெயம் எங்களுடையதாக இருக்கிறதுக்காக நன்றி. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு நன்றி. துதிக்கிறோம். அந்த உணர்வோடு ஒவ்வொரு நாளும் சந்திக்க, ஒவ்வொரு பிரச்சனைகளை மேற்கொள்ள ஜெய சிந்தனைகளை ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அந்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன். எதை ஜெபத்தில் தேவனிடத்தில் கேட்டமோ பெறுகிற வரை உறுதியாக நிற்கவும், காண்கிற வரை விசுவாசகர் நிலைகளில் நின்று காண உதவி செய்கிறபடி ஆமக்கு நன்றி. சகல கனமும் சகல மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவை தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்களை பிரசன்னமாக்கி வாழ்க்கையில் எல்லா பகுதியின் ஜெயத்தையும் மேன்மையும் வெற்றியும் காண செய்வாராக. ஆமென். ஆமென். இந்த பாடலை பாடுவோம். சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மையுள்ளவர். கரம் பற்றி நடத்தும் கர்த்தரவர் உன் கண்ணீரை துடைத்திடுவார். கரம் பற்றி நடத்தும் கர்த்தரவர் உன் கண்ணீரை துடைத்திடுவார். தாயை போல் உன்னையும் தேற்றிடுவார், ஆபரமாய் அவர் வந்திடுவார். தாயை போல் உன்னையும் தேற்றிடுவார், ஆபரமாய் அவர் வந்திடுவார். சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பக்கத்தோட சொல்லுவோம், தேவன் உங்களை யுத்தத்திற்காக, யுத்தத்தில் ஜெயிப்பதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். ஜெயிப்பது, முன்னேறுவது, வெற்றியில் வாழ்வது உங்கள் தலையெழுத்து. தோற்பது, தோல்வியில் வாழ்வது நம்மை குறித்த தேவ சித்தமல்ல. ஜெயிப்பது, ஜெயித்து கொண்டே இருப்பது நம்மை குறித்த தேவ சித்தமாக இருக்கிறது. ஆமென்.